வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் டாப்பிக்கில் ஒரு கோனை கட் பண்ணோன்னா கிடைக்கக்கூடிய ட்ரூ ஷேப் வந்து ஒரு ட்ரையாங்கிளாக வரணும் அப்படிங்கிற சம்ம தான் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் நோட் பண்ணிக்கோங்க. A cone of base diameter 60 mm, axis length 70 mm. The base of the cone is resting on H.P. It is cut by a cutting plane which is perpendicular to the vertical plane and the true shape will be a triangle. The base length of the triangle is 50 mm. Draw the front view, sectional top view and true shape of the section. இப்போ இந்த டெமோ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஹெச்பியில் வரையணுமா விபியில் வரையணுமா? பேஸ் வந்து ஹெச்பியில் ரெஸ்ட் ஆகிருக்குன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஹெச்பியில் வரும், செகண்ட் ஸ்டெப் விபியில் வரும். அடுத்தாப்பில் ட்ரூ ஷேப் வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வரணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ட்ரையாங்கிளுக்கு மொத்தம் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கும்? 3 இருக்கும். அப்போது நம்ம கோனை கட் பண்ணும்போது 3 கட்டிங் பாயிண்ட் வர்ற மாதிரி கட்டிங் பிளேனை லொக்கேட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ட்ரையாங்கிள் அவுட்புட் வந்துடும். அப்போது 3 கட்டிங் பாயிண்ட் வரணும்னா எப்படி கட்டிங் பிளேன் பாஸ் ஆகணும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ரீவியஸ் ப்ராப்ளம்லலாம் எலிப்ஸ் வந்திருக்கும் கோனை கட் பண்ணும்போது, அப்புறம் பேராபோலா வந்திருக்கும், ஓகே, ஹைப்பர்போலா கூட வந்திருக்கும். 3 கட்டிங் பாயிண்ட் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கட்டிங் பிளேன் வந்து அப்பெக்ஸ் வழியாகவும் அதோடைய பேஸ் வழியாகவும் பாஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி அப்பெக்ஸ் வழியாகவும் பேஸ் வழியாகவும் கட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 3 கட்டிங் பாயிண்ட் வந்துடும். மேலே ஒரு கட்டிங் பாயிண்ட், இங்கே ஒரு கட்டிங் பாயிண்ட், இங்கே ஒரு கட்டிங் பாயிண்ட், ரைட்டா? அப்போது நமக்கு அவுட்புட் வந்து ட்ரையாங்கிள் வந்துடும். அடுத்து அந்த வர வேண்டிய ட்ரையாங்கிளோடைய பேஸ் வந்து கண்டிப்பாக எவ்வளோ இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க கொஸ்டினில்? 50 இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட் டாப்லேருந்து ஒரு ஹரிசாண்டலாக ஒரு ஜெனரேட்டர் லைன் இருக்கும் இல்லையா, அங்கேருந்து மேலே 25 கீழே 25க்கு நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அங்கேருந்து ஃப்ரண்ட் வியூ ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம், அப்பெக்ஸ் வழியாக அதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா we will get the triangle as output. இப்போ நம்ம ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு XY போட்டுக்கோங்க. சர்க்கிள் இப்போ போட்டுடலாம். கோனுடைய பேஸ் டயாமீட்டர் வந்து 60 கொடுத்துருக்குறாங்க. அப்போ ரேடியஸ் 30 எடுத்து ஹெச்பியில் சர்க்கிள் வரைஞ்சிருங்க. இந்த சம்மில் வந்து நம்ம சர்க்கிளை வந்து 8ஆவோ 12ஆவோ டிவைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால் நீங்கள் வந்து ஜஸ்ட் 4ஆக மட்டும் டிவைட் பண்ணாலே போதுமானது தான். அதுவே வந்து ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருக்கும். கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம காட்டணும். டயாமீட்டர் கொடுத்துருக்குறாங்க, அதனால் அதை மறக்காமல் காட்டிடுங்க. நேம் வச்சிடலாம். ABCDO. இப்போ ஃப்ரண்ட் வியூ ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். ஆக்சிஸ் லென்த் 70 கொடுத்துருக்குறாங்க. ஆக்சிஸ் இந்த சம்மில் விசிபிளாக தெரியும், அதனால் கரெக்டான பென்சிலை சூஸ் பண்ணி ஆக்சிஸ் தெரிகிற மாதிரி அந்த சிம்பிள் போட்டுருங்க. ஆக்சிஸ் சிம்பிள், a long line, a small gap, a small line, a small gap, a long line. ஓகே, அதுபடி ஆக்சிஸ் சிம்பிள் கரெக்டாக வரைஞ்சிருங்க. அடுத்து அதோடைய ஹைட்டு ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணணும். இந்த பாயிண்ட் வந்து O டேஷ். ஜெனரேட்டர் லைன்ஸை கனெக்ட் பண்ணிக்கோங்க ஓடாஸ் கூட. இப்போ வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறோம்? டாப் வியூ போட்டோம், அதோடைய ஃப்ரண்ட் வியூ ப்ரொஜெக்ஷனை வரைஞ்சிட்டோம். அடுத்து இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணும்போது என்ன வரணும்? ட்ரையாங்கிள் வரணும். அந்த ட்ரையாங்கிளுடைய ட்ரூ ஷேப் பேஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? டாப் வியூவில் பேஸில் மேலே 25 கீழே 25 வர்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி அதை ஃப்ரண்ட் வியூ ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். அடுத்தாப்பில் அங்கே இருந்து இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட் கூட நீங்கள் கட்டிங் பிளேனை வரைஞ்சிக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுடைய கட்டிங் பிளேனாக வரும். இப்போ நம்ம அதை ட்ரா பண்ணிடுவோம். உங்கள் டிராஃப்டரை எடுத்துக்கோங்க. XYக்கு அது பேரலாக இருக்குதான்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்துடுங்க. நான் வந்து இந்த OC லைனில் 25th mm ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். அப்படியே அதை மெதுவாக ஸ்லைட் பண்ணுங்கள். ஸ்லைட் பண்ணிங்கன்னா மேலே 50 கீழே 50 எப்போ வரும் அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கோங்க. ரைட், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் 50 வருது, இங்கே கீழேயும் 50 வருது. அப்போ இதுதான் வந்து கட்டிங் பிளேன் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ். அடுத்து இதை அப்படியே ஃப்ரண்ட் வியூ ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்குது, அங்கே இருந்து ஓடாஸ் கூட கட்டிங் பிளேனை வரைஞ்சிருங்க. இதுதான் நம்மளுடைய கட்டிங் பிளேன். கட்டிங் பிளேன் சிம்பிள் உங்களுக்கு தெரியும். இன்சைட் த ஆப்ஜெக்ட் கண்டினியூஸ் டாட் லைன், அடுத்து ஸ்மால் கேப், ஸ்மால் லைன், ஸ்மால் கேப், பிக் லைன்.
விபியில் இருக்கிற ஆப்ஜெக்டில் கட் பண்ணனால விடி அப்படின்ட்டு பேர் வைக்கிறீங்க. ஃப்ரண்ட் வியூவில் தெரியக்கூடிய ரிமைனிங் போர்ஷன்ஸை டார்க்காக வரைஞ்சிருங்க. இப்போ இந்த போர்ஷன் மட்டும் தான் நமக்கு ஃப்ரண்ட் வியூவில் தெரியும். சரியா, இந்த பக்கம் இருக்கிறது ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்படி இருந்துச்சு. நம்ம கட் பண்ணதுக்கு அடுத்து இதுதான் தெரியும். இதோடைய ட்ரூ ஷேப் தான் ட்ரையாங்கிள். இந்த லென்த்து 50. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். ஃப்ரண்ட் வியூவில் நேமிங் வைக்காமல் இருக்கும், அதை வச்சுருங்க. ஏ டேஷ், இது சி டேஷ், அப்புறம் இங்கே என்ன இருக்குது, பி டேஷ், டி டேஷ். அடுத்து இந்த கட்டிங் பாயிண்ட்ஸுக்கு நேம் வச்சிடணும் இல்லையா. இது வந்து கட்டிங் பாயிண்ட் 1, இது வந்து கட்டிங் பாயிண்ட் நம்பர் 2. அப்போ ஃப்ரண்ட் வியூவில் 1 டேஷ் 2 டேஷ், இந்த ஓ டேஷ்லேயே ஒரு பாயிண்ட் வந்திருக்கும். அதுக்கு வேணும்னா பேர் வச்சுக்கோங்க. அது வந்து 3 டேஷ்ன்ட்டு. அப்போ 3 டேஷ் டாப் வியூவில் எங்கே இருக்கும், அப்படியே ஓ மேலேயே இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கோனை கட் பண்ணி ட்ரையாங்கிள் அவுட்புட்டாக வருது அப்படின்ட்டு கொஷினில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கட் பண்ண வேண்டிய அந்த கட்டிங் பிளேன் வந்து இந்த அப்பெக்ஸ் வழியாக போய் ஆகணும். அடுத்து இந்த டாப் வியூவில் எப்படி தெரியும் அப்படிங்கிறத நம்ம காட்டியிருக்கணும். ஸோ தேட் 1 2 3 கனெக்ட் பண்ணாலே அந்த வேலை முடிஞ்ச மாதிரி தான். ஜஸ்ட்டு கனெக்ட் 1 2 3. இதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா செக்ஷனல் டாப் வியூ. இங்கிட்டு இருக்கிறதெல்லாம் டார்க் பண்ணக்கூடாது, ஏன்னா அது வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். லெஃப்ட் சைடில் இருக்கிறத டார்க் பண்ணி வரையணும். ஒன்ஸ் அகெயின் உங்கள் காம்பஸில் சர்க்கிளோடைய ரேடியஸை எடுத்துகிட்டு அதை மட்டும் டார்க்காக கரெக்டாக வரைஞ்சிருங்க. அடுத்து இதை ஹேட்ச் பண்ணி காட்டிடுங்க. இதோடைய நேம் தான் செக்ஷனல் டாப் வியூ. ட்ரூ ஷேப் வரைய ஆரம்பிச்சிடலாம். கட்டிங் பிளேனுக்கு பேரலாக உங்கள் டிராஃப்டரை செட் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து 90 டிகிரியில் ப்ரொஜெக்ஷன்ஸ் போடுங்க. அடுத்து ஒரு நியூ ரெஃபரன்ஸ் லைன் வரைங்க. கட்டிங் பிளேனுக்கு பேரலாக ஆப்ஜெக்டை கட் பண்ணாமல் கொஞ்சம் தூரம் தள்ளி அதுக்கு பேர் வச்சுருங்க, x1 y1. இப்போ என்ன பண்ணணும், கட்டிங் பிளேன் விபியில் கட் பண்ணியிருந்தோம், அது எங்கே ப்ரொஜெக்ட் பண்ணீங்க, ஹெச்பிக்கு ப்ரொஜெக்ட் பண்ணீங்க. ஸோ ஓல்டு ரெஃபரன்ஸ் லைனில் இருந்து ப்ரொஜெக்டட் கட்டிங் பாயிண்ட் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறீங்க. அடுத்து நியூ ரெஃபரன்ஸ் லைனில் அதே ப்ரொஜெக்ஷனில் அதை மார்க் பண்ணுறீங்க. இது என்ன பாயிண்ட்டு, பாயிண்ட் நம்பர் 31. அடுத்தாப்பில் ஓல்டு ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து ப்ரொஜெக்டட் கட்டிங் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் 2 மெஷர் பண்ணுறேன். அதே ப்ரொஜெக்ஷனில் போயிட்டு நியூ ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து மார்க் பண்ணுறோம். அதுதான் பாயிண்ட் நம்பர் 21. அதே மாதிரி பாயிண்ட் நம்பர் 1க்கு பண்ணுங்கள். டிஸ்டன்ஸ் எடுத்தாச்சு, அப்படியே எடுத்துகிட்டு வந்து மார்க் பண்ணியாச்சு. இதுதான் பாயிண்ட் நம்பர் 31. இப்போ இந்த 1 2 3 டார்க்காக கனெக்ட் பண்ணுங்கள். நமக்கு கொஷினில் கேட்ட அந்த ட்ரையாங்கிள் அவுட்புட் வந்துருச்சு. ஸோ ஜென்ரலாக இதை வந்து ட்ரையாங்கிள்னு கொடுத்துருந்துருப்பாங்க, அல்லது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்ட்டு கூட கொஷினில் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த பேஸ் பாருங்கள் 50 இருக்குதா, இந்த ட்ரையாங்கிளுடைய பேஸ் 50 இருக்குது. அவ்வளோதான். அதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஆன்சர் பேப்பரில் மென்ஷன் பண்ணி காட்டிக்கோங்க. 50க்கு நான் ட்ரையாங்கிள் போட்டுட்டேன், ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் போட்டேன் அப்படிங்கிறத அங்கே நீங்கள் காட்டிக்கோங்க. அடுத்து இந்த கட்டிங் பிளேனுடைய ஆங்கிள் என்ன அப்படிங்கிறத மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒரு சில கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்துருப்பாங்கன்னா கட்டிங் பிளேன் ஆங்கிள் கொடுத்து அது வந்து அப்பெக்ஸ் வழியாக பாஸ் ஆகுது அப்படின்ட்டு கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அப்பெக்ஸ் வழியாக பாஸ் ஆகுதுன்னு கொடுத்துட்டாலே நீங்கள் என்ன பண்ணிடலான்னா படக்குன்னு இதை வந்து 8 டிவைட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ டக்குன்னு 4 மட்டும் டிவைட் பண்ணி நீங்கள் இதை போட்டுடலாம். நம்ம சம்மில் எவ்வளோ ஆங்கிள் வருது அப்படின்னு நான் மெஷர் பண்ணி சொல்கிறேன். ரைட், 76 ஆங்கிள் வருது, சரிங்களா. ஸோ திஸ் ஆங்கிள் இஸ் 70 டிகிரி. இப்போ கொஷின் எப்படி ரிவர்ஸாக கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மில் ஆங்கிள் வந்து 76 டிகிரி வந்திருக்குது. ஓகே, ஒருவேளை இந்த 50 இன்புட்டாக இல்லாமல் இந்த 76 இன்புட்டாக வச்சு கொஷின் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா, எக்ஸ்ஒயில் ஏதாவது ஒரு இடத்துல ரெஃபரன்ஸாக கட்டிங் பிளேனை நீங்கள் வரைஞ்சிக்கிடணும். ரைட், ஸோ 76 டிகிரிக்கு ரெஃபரன்ஸாக கட்டிங் பிளேன் ஆங்கிளை வரைஞ்சிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுங்கள், உங்கள் டிராஃப்டரை அதில் செட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஆங்கிள் யார் வழியாக பாஸ் ஆகி போகணும், இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகி போகணும். ஸோ நீங்கள் அப்படியே அதை ஸ்லைட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த அப்பெக்ஸ் பாயிண்ட்டையும் அந்த உங்கள் டிராஃப்டரில் செட் பண்ணியிருக்கிற 76 டிகிரியை வச்சு விபி ஆப்ஜெக்டை கட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்திருக்கும். அடுத்து இதை என்ன பண்ணணும், டாப் வியூ ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட்டை ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க, இது வந்து பேஸில் இருக்குது ஃப்ரண்ட் வியூவில். அப்போது
அவுட்டர் பவுண்ட்ரியில் டாப் வியூவில் வரும். அப்படி இல்லைன்னா அந்த நேமிங் வச்சு கூட நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிடலாம். இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது? அபெக்ஸில் இருக்குது. அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஓலையே பாயிண்ட் நம்பர் 3 வந்துடும். எப்படினாலும் கொடுக்கலாம், பட் கான்செப்ட் இது தான். இப்போ இதுக்குள்ளே ஹேட்ச் பண்ணிடுங்க. இது கிட்டத்தில் ட்ரூ ஷேப் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிடுங்க. அவ்வளோதான்ப்பா. பெர்ஃபெக்டாக ட்ரையாங்கிள் அவுட்புட்டை எடுத்துட்டோம். அதோடைய பேஸ் வேல்யூ 50 இருக்குது. இதோடைய ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வேணாலும் மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட வந்து தேவைப்படும். ஸோ எனக்கு எவ்வளோ வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 72 கிட்ட வந்திருக்குது. சரியா? ரைட். ஸோ இந்த ஹைட் வந்து 72, அதோடைய பேஸ் வந்து 52. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளுடைய பேஸ் 52, ஹைட் 72 அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எப்படினாலும் ரிவர்ஸில் நமக்கு கொஷின் கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங் ஹியர். யூ கேன்.